ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 21 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா டெம்ப்ரவரி, டிரான்சிஷனல் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இதை பற்றிலாம் பேசக்கூடிய பார்ட் தான் என்ன அப்படின்னா பார்ட் 21. ஆர்டிகல் 369 என்னை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா டெம்ப்ரவரி பவர் டு பார்லிமெண்ட்டுக்குன்னு சொல்லி டெம்ப்ரவரி பவர் இருக்கு லா மேக் பண்ண வித் ரெஸ்பெக்ட் டு சடன் மேட்டர்ஸ் இன் த ஸ்டேட் லிஸ்ட். அதாவது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுலையும் சில விஷயத்துக்கு லா மேக் பண்ணக்கூடியதுக்கு பவருக்கு வந்து டெம்ப்ரவரியாக பார்லிமெண்ட்டுக்கு உண்டு. அஸ் இஃப் தே ஆர் த மேட்டர் இன் த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சில விஷயத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு டெம்ப்ரவரியாக பவர் கொடுத்துருக்காங்க லா மேக் பண்ணக்கூடியது. இதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 369. ஓகேவா? ஃபார் டெம்ப்ரவரி அண்ட் டிரான்சிஷனல் இது வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் சப்ஸ்டிட் பண்ணப்பட்டிருக்கு. த ப்ரோவிஷன்ஸ் ஆஃப் இது டெம்ப்ரவரி அண்ட் டிரான்சிஷனல் அப்படிங்கக்கூடிய ப்ரோவிஷன்ஸ் அப்படிங்கிறது 13th நோக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகே, என்னது 13th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962 படி தான் என்னது டெம்ப்ரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரோவிஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த ஆர்டிக்கல் 370 என்ன அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய டெம்ப்ரவரி நுகர்வு ப்ரோவிஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா 370 ஆர்டிக்கல் 370 அப்படிங்கிறது. ஓகேவா? இது நம்ம இப்போ ரிப்பீட் பண்ணிட்டாங்க, அதை பற்றி இதில். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 370 அப்படிங்கிறது டெம்ப்ரவரி ப்ரோவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஸ்டேட்டை சார்ந்ததாக இருக்குது. 371 எதை பற்றுறது அப்படின்னா நமக்கு மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்குள்ளே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றினது தான் ஆர்டிக்கல் 371. ஓகே, அதுக்கப்புறமா 371A அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 13th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகேவா? அதுபடி தான் நமக்கு வந்து நாகாலாண்டுக்கு அதுபடி தான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நாகாலாண்டுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அமெண்ட்மெண்ட் 13th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1962. ஓகேவா? 371A ஆர்டிக்கல் எதை பற்றினது? நாகாலாண்ட் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் பற்றினது. 371 மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஸ்டேட்குள்ள ஸ்பெஷல் ப்ரொவிஷன். 370 1B எதை பற்றுறது அப்படின்னா அஸ்ஸாம். ஓகே, ஸ்டேட் ஆஃப் வந்து அஸ்ஸாம் பற்றினா அதுக்குள்ள ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி சொல்லக்கூடியதான் 371B. அது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு 21st வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969. ஓகே, 21st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969 மூலமாக நமக்கு இது பண்ணப்பட்டது தான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வந்து அஸ்ஸாமுக்கு கொடுத்துருக்காங்க. 22nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1969. ஓகே, அடுத்து மணிப்பூருக்குள்ள வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆர்டிக்கல் 371C தான் என்ன அப்படின்னா மணிப்பூருக்குள்ள ஸ்பெஷல் ப்ரொவிஷன். அதை எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அது வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 27th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 மூலமாக தான் நமக்கு 371Cயை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 371D எதை பற்றினது அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் ஆர் த ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. இந்த ரெண்டு ஸ்டேட்குள்ளே தான் இருக்குது. 371D ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் த ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா. ஓகே, எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக 27th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அடுத்து 271E அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 271E எதை பற்றினது அப்படின்னா நம்மளுடைய ஆந்திர பிரதேஷ் வந்து யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசத்தில்
சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை பற்றினது தான் ஆர்டிகல் 371 வந்து இ. 371F என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் சிக்கிம். சிக்கிம் ஸ்டேட்குள்ளே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தான் 371 வந்து எஃப். எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 36th வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 மூலமாக என்ன பண்ணப்படுச்சு அப்படின்னா இன்சர்ட் பண்ணப்படுச்சு. 36th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975. ஓகே, அடுத்து ஆர்டிக்கல் 371G எதை பற்றினது அப்படின்னா எந்த ஸ்டேட் பார்த்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் மிசோரம். மிசோரம்குள்ளே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிக்கல் 371G. ஓகே, அதை எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 5th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986. அது மூலமாக தான் 371Gயை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 371H அது எந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எந்த ஸ்டேட்குள்ளே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, இதுவும் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5th ஓகே சாரி ஃபர்ஸ்ட் ஒன் 53rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986. ஓகேவா, 371G அப்படிங்கிறது 53rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986. ஓகே, 371H அப்படிங்கிறது 55th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1986. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்டேட் ஆஃப் கோவா. கோவா ஸ்டேட்குள்ளே ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 371 ஐ. அதுவே 371J அப்படிங்கிறது கர்நாடகாக்குள்ள ஸ்பெஷல் ப்ரொவிஷன். ஓகே, அடுத்து ஆர்டிக்கல் 372 அது எதை பற்றி பேசும் அப்படின்னா கண்டினியூஷன் இன் ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் தேர் அடாப்டேஷன். ஓகே, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லா வந்து அதாச்சும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கண்டினியூஸாக இருக்கிறது, அதில் சில அடாப்டேஷன்லாம் இது பண்ணுறதுக்கு அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 372. ஓகேவா, கண்டினியூஷன் இன் ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ் அண்ட் தேர் அடாப்டேஷன் அப்படின்னு. அதுவே நமக்கு 372A என்ன சொல்லும் அப்படின்னா பவர் ஆஃப் த பிரசிடென்ட் டு அடாப்ட் த லாஸ். பிரசிடெண்ட்டுக்கு பவரை கொடுக்கும். ஓகே, லாவை அடாப்ட் பண்ண பிரசிடெண்ட்டுக்கு பவர் கொடுக்கும். இது எது மூலமாக இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 மூலமாக என்னது இன்சர்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆர்டிக்கல் 372 ஏ. ஓகே, ஆர்டிக்கல் 373 எதை பற்றி பேசக்கூடியது அப்படின்னா பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு மேக் ஆர்டர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பாசன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் இன் சடன் கேசஸ். சில ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் கேசஸ் அதாச்சும் கைது செய்வாங்க இல்லையா, முன்னாடியே கைது செய்வாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிவென்டிவ் டிடக்ஷன். ஓகேவா, ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க இல்லையா, அது ரிலவெண்ட்டாக பவர் ஆர்டர் மேக் பண்ணுறதுக்கு பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது. சரியா, அந்த பர்சன் பர்சன் அண்டர் த ப்ரிவென்டிவ் டிடக்ஷன் இன் சடன் கேசஸ் power of the president to make order. ஓகேவா, in respect of the persons under preventive deduction in certain cases. அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 373. ஓகே, 374 என்ன அப்படின்னா the provisions as to the judges of the federal court. ஸோ ஃபெடரல் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஓகே அதரில் வேண்டான ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொசீடிங் பெண்டிங் இன் த ஃபெடரல் கோர்ட் ஆர் பிஃபோர் ஹிஸ் மெஜஸ்டி இன் கவுன்சில். அதை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 374. The provisions as to judges of the federal court and proceeding pending in the federal court are before his majesty in council. ஓகேவா, அடுத்து 375 எதை பற்றி பேசும் அப்படின்னா courts, authorities and officers should continue to function subject to the provisions of the constitution. கோர்ட்ஸ், அத்தாரிட்டி, ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் ஓகேவா அது என்ன அப்படிங்கிறத பற்றி
பேசக்கூடியது தான் நமக்கு ஆர்டிகல் 375. 376 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா த ப்ரோவிஷன்ஸ் அஸ் டு ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டில் உள்ள ஜட்ஜஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள நமக்கு வந்து ப்ரோவிஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 376. ஓகேவா. 377 எதை பற்றினது அப்படின்னா த கம்போர்டர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றின இதுதான் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 377. 378 த ப்ரோவிஷன்ஸ் அஸ் டு த பப்ளிக் சர்வீஸ் வந்து கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்குள்ள ப்ரோவிஷன் பற்றி பேசக்கூடியது தான் ஆர்டிக்கல் 378. அதுவே ஆர்டிக்கல் 378A என்ன அப்படின்னா த ஸ்பெஷல் ப்ரோவிஷன்ஸ் அஸ் டு த டூரேஷன் ஆஃப் இந்த ஆந்திர பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஆந்திர பிரதேஷ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய டூரேஷன் இருக்கும் இல்லையா, அதோடைய ஸ்பெஷல் ப்ரோவிஷன் பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் 378 A. ஓகே, இதில் மற்றது எல்லாமே என்ன அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பீல் பண்ணிட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. சரியா. 379 இருந்து கிட்டத்தட்ட 391 வரைக்குமே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரிப்பீல் பண்ணியாச்சு. 392 எதை பற்றி சொல்லும் அப்படின்னா த பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு ரிமூவ் டிஃபிகல்ட்டிஸ். ஓகே, ஸோ பிரசிடெண்ட்டுக்கு உண்டான பவர், ஓகே, டிஃபிகல்ட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து டிரான்சிஷன் இது பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த ப்ரொவிஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 and provisions of no constitution by order direct that the constitution shall during such period as may be specified in the order. ஓகேவா. அதில் ஏதாச்சும் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து டிரான்சிஷன் மேக் பண்ணுறதான்னு சொல்லி அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல் பவரும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் கையில் இருக்குது. சரியா, அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி இந்த மாடிஃபிகேஷன், கான்ஸ்டியூஷனை மாடிஃபிகேஷன், அடிஷன், ஒமிஷன் அதெல்லாம் பார்த்தினா எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த டிஃபிகல்ட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட அந்த பவர் இருக்குது. சரியா, இதை வந்து பேசக்கூடிய ஆர்டிக்கல் தான் என்ன அப்படின்னா 392. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்ட் நோக்கு வந்து 21 இருக்கக்கூடிய பார்ட் 21 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் நம்ம அதை பற்றி பார்த்துருக்கோம். டெம்பரவரி, டிரான்சிஷன் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா. ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம பிறகு பார்க்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.